இந்தியாவோட முதல் கேரவன் இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1953 நடிகர் எம்.ஆர். ராதா தான் இந்தியாவிலேயே முதல் முறையா ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி தனக்கும் ஒரு கேரவன் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வெளிநாட்டுல இருந்து ஒரு செவர்லெட் பஸ் விலை கொடுத்து வாங்கினாரு. வாங்கின பஸ் சிம்சன் அண்ட் கோ லிமிடெட்ங்கிற ஒரு ஃபேக்டரிக்கு அனுப்பி அதுல நிறைய லக்ஸரியான ஃபெசிலிட்டிஸோட கஸ்டமைஸ் பண்ணி மாத்தினாரு. இந்த சமயத்துல அப்போதைய எலெக்ஷன்ஸுக்காக பிரச்சாரம் போக ரெடியா இருந்த பெரியார் இந்த கேரவனை பத்தி கேள்விப்பட்டு எம்.ஆர். ராதாக்கு எதுக்கு கேரவன், நான் தான் வயசானவன், எனக்கு இது வேணும்னு சொல்லியிருக்காரு. இது கேள்விப்பட்ட எம்.ஆர். ராதா எந்த யோசனையும் இல்லாம பெரியாரோட 75வது பிறந்த நாளுக்கு ஆசையா தயார் பண்ண கேரவனை கிஃப்ட் பண்ணிட்டாரு. இந்த கேரவன்ல போய் தான் பெரியார் தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிருக்காரு. பெரியாரோட நெருங்கிய நண்பரான நம்ம ஊருக்காரர் ஜிடி நாயுடுக்கு பின்னாடி இந்த கேரவனை பெரியார் கிஃப்ட் பண்ணிருக்காரு. இதை பராமரிச்சு இப்போ கோயம்புத்தூர் ஜிடி மியூசியத்துல வச்சிருக்காங்க. அப்போவே பயங்கர லக்ஸரியான சோஃபா, கட்டில், ஒரு சின்ன கிச்சன், அலமாரி, மேக்கப் ஏரியா, புக் ஷெல்ஃப், ரெஸ்ட் ரூம், வென்டிலேஷன் ஸ்லிட்ஸ்னு எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸோட இந்த கேரவனை டிசைன் பண்ணிருக்காங்க. ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணின மரங்களால இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்கிறதால கேரவனுக்குள்ள எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கும். பிளைட்ல எல்லாம் இருக்கிற மாதிரி எஸ்கலேட்டர் டைப்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மினி வீடு மாதிரி இது இருக்கிறதுனாலதான் இது ரொம்ப பெரியார் விரும்பி பயன்படுத்தி இருக்காரு. இப்ப ஏற்பட்ட ஒரு அரிய கேரவன் இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஜிடி மியூசியம்ல பொதுமக்கள் பார்வைக்காக டிஸ்பிளே பண்ணிருக்காங்க.